பேஷண்ட் கேஸ் 42 அண்ட் இந்த பேஷண்டோட வயசு பார்த்தீங்கன்னா 38 வயசு ஆகுதுங்க. அண்ட் இவங்க வந்த கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 குதுங்காலுமே அவங்களால தரையில் வைக்கவே முடியாது, அவ்வளோ சிவியரான பெயின். இந்த உள்பக்கம் ஹீலில் உள்பக்கம் இருக்கிற பாட்டில் ரொம்ப ரொம்ப சிவியரான பெயின். இந்த பெயின்னாலே அவங்க டோ வாக்கிங் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. அண்ட் இவங்களுக்கு காஃப்லேருந்து அந்த கண்டக்கால்னு சொல்லுவோம், அந்த 2 கண்டக்காலையுமே அங்கேருந்து ஆரம்பித்து கீழே குதுங்கால் வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிவியரான பெயின் இருக்கும். அண்ட் இவங்க நடக்கும் போது எல்லாமே கூட இவங்களுக்கு பெயினாக தான் இருக்கும் சொல்லிட்டு இவங்க லைட்டாக டோ வாக்கிங் மாதிரி தான் பண்ணிட்டு நடக்கிறாங்க. அண்ட் இவங்களை உட்காந்து இன்வெஸ்டிகேட் பண்ணதுல இந்த குதுங்கால் அவங்க நடக்கிறப்போ இந்த டோ வாக்கிங் பண்றப்போ முன்னாடி இருக்க அந்த லெக் மசில்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. அண்ட் பின்னாடி 2 கண்டக்காலுமே அப்படியே கல்லு தெரிவாங்க, அந்த கல்லு மாதிரி அவ்வளோ டைட்னஸ் இருக்கு. அதுக்கு கீழே வந்து அக்கிலஸ் டெண்டான் இருக்கும், அதுவுமே கொஞ்சம் நல்லா டைட்டா இருக்கிறதுனால இவங்களுக்கு கம்ப்ளீட்டா இம்பேலன்ஸும் இவங்க நடக்கிறதுனால அந்த பிளான்டர் ஃபேஷியல கம்ப்ளீட்டா மைக்ரோ டிஎஸ் மாதிரி இருக்கு இவங்களுக்கு. ஸோ இவங்க வந்துட்டு அல்ட்ராசவுண்ட்ல எடுத்திருக்காங்க, கோல் பேக் கொடுத்துருக்காங்க, அப்போவுமே ரெடியூஸ் ஆக ரொம்ப க்ரானிக் ஆயிடுச்சு. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு மைல்டாக ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த காஃபை வந்து கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணிட்டு தான் இவங்களுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரிலேட்டபிளான கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.